எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் எழுதும் மாணவர்கள் நினைக்கிறவங்க வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் போகும்போது கான்ஃபிடண்ட்டாக போங்க. எல்லாருக்குமே மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் படித்ததை மேக்ஸிமம் ரிவிஷன் விட்டுக்கிடுங்க. கான்ஃபிடண்ட்டாக போங்க. ஏன்னா நைட் நல்லா தூங்குங்க. ஏன்னா எக்ஸாம் முந்தின நாள் நீங்கள் முடிச்சிருந்து படிக்கக்கூடாது. காலைல கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போங்க. கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருந்தாவே எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 10% கூடிடும். கான்ஃபிடென்ட் கம்மியாக இருந்தால் 10% பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். அதனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு 40 கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஏன்னா 50 கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, 50 கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, 50 கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸு. ஏன்னா இது நமக்கு 1 மார்க்கு, 40 மார்க்கு, மேக்ஸுக்கு 1 மார்க்கு, 50 மார்க்கு, இது 1.2 மார்க்கு, 60 மார்க்கு, இது நமக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, அப்போ 50 மார்க்கு, மொத்தம் நமக்கு 200 மார்க்கு, 190 கொஷின்ஸு. இப்போ 40ன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இது 35 நிமிஷம் டைம் கொடுக்காங்க, இண்டிவிஜுவல் டைமு. இப்போ இதுக்கு நமக்கு 35 நிமிஷம் டைமு, இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் டைம். நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம் போடும்போது நீங்கள் ஒரு இதை போடும்போது உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பீங்க. ஒரு ரீசனிங் போடுறதா இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், இதை அட்டன் பண்ணணும், லாஸ்ட்டாக இதை அட்டன் பண்ணணும், உங்களுக்கு ஒன்று ஃபார்மெட் இருக்குது. அது பரீட்சையில் போய் எக்காரணம் கூட மாற்றிடக்கூடாது. அது அப்படியே போடணும். இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக நமக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மேக்ஸ் எப்படி இருக்கும், டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 3 டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும். அப்புறம் நமக்கு கேஷ்லெட் இருக்கும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஏயில் பார்த்திங்கன்னா சில இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த 2வது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒன்று டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். கேஷ்லெட்டு நம்ம கையில் வச்சுக்கிறோம். இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன். இப்போ நம்பர் சீரிஸ் இருக்கும், ஈக்குவேஷன், ஏன்னா கோட்டட் ஈக்குவேஷன் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் செகண்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் இருக்கும். இப்போ இவ்வளோ தான் நமக்கு மேக்ஸில் இருக்கக்கூடியது. இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்போம். நம்ம எதை அட்டன் பண்ணணும், அதை தான் அட்டன் பண்ணணும், மாற்றி போய் அட்டன் முடியாது. அப்போ நம்ம எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் போடுறோன்னு வச்சுக்கிங்களேன், இதை தான் நீங்கள் முதல்ல போடணும். 1-2 வரலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிக்கிடணும். இதை நம்ம எங்கே இருக்கோ தேடி பிடிச்சி போடணும். நம்பர் எடுத்து நம்ம போட்டுறக்கூடாது. அப்போ நமக்கு தெரியும் நம்பர் சீரிஸ் நல்லா ப்ராக்டிஸ். பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நம்பர் சீரிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். கோட்டட் ஈக்குவேஷன் வெரி சிம்பிள், அதை நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அதை போடுறோம். சிம்பிளிஃபிகேஷன் கேட்டால் சிம்பிளிஃபிகேஷன் போட்டுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம போட்டு முடிக்கும். இதான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல். இதை தான் போடணும், மற்றதை தொடக்கூட கூடாது, பார்க்கக்கூட கூடாது. அடுத்தாப்பில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ டிஏ 1 ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், அப்போ அதை தூக்கி அட்டன் பண்ணியிருந்தோம். இப்போ டிஏ 2ங்கிறது ஒரு மாடரேட்டாக இருக்கும், அதை அட்டன் பண்ணுறோம். டிஏ 3 டஃப்னஸாக இருக்குன்னா நம்ம டக்குன்னு இங்கே போயிருந்தோம், 3வது செக்டாருக்கு போயிருந்தோம். அரித்மெட்டிக் கேட்டிருக்கான்னு வச்சுருக்கீங்களா, இல்லை செலக்டிவாக நம்ம பிறக்கி போடுறோம். இப்போ செலக்டிவாக பிறக்கி போடுறோம். அதுக்கு மேலே நம்மளால் போடணும்னா திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஏ 3க்கு வரோம், கேஷ்லெட்டுக்கு வரோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிடணும். சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த ப்ரிப்ரேஷன் வச்சுக்கணும். அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட். இப்போ இது நான் இது டிஃபால்ட்டாக நமக்கு தெரியும். டிஏங்கிறது அங்கே போய் தான் நம்ம டஃப்னஸாக ஃப்ரீயாக ஈஸியாக இருக்குது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவோம். நமக்கு தெரியும் பார்த்தோன்னே. அப்போ ஈஸியானதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டே இருக்கிறோம். பிறகு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஒன்று இருக்கிறதுனால நம்ம அக்யூரேசி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பேங்க் எக்ஸாம் முக்கியமான தேவை அக்யூரேசி. இப்போ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம என்ன போட போகிறோம், ரீசனிங்கில் போடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நாங்கள் லாஸ்ட் டைமில் நீங்கள் கவர் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் தான் லைட்டாக கவர் பண்ணிக்கிறோம். கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் போடணும். ஏன்னா அப்புறம் எலிமினேஷன் பவர் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், மெயின்ஸ் வரோம். இது ஃபைனல் ஸ்டேஜ், நமக்கு டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நல்லா கான்ஃபிடண்ட்டாக போங்க. உங்களுக்கு எந்த வித பயமே இருக்கக்கூடாது. பயங்கிறது 10% நமக்கு பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிரும். ஆனால் கான்ஃபிடன்ட் லெவல் என்ன பண்ணுங்கன்னா 10% பெர்ஃபார்மன்ஸை கூட்டிடும். நீங்கள் என்னென்ன நீங்கள் பார்த்துட்டு போனீங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. இன்னொரு பார்த்துக்கிட்டுங்க. கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரீகால் பண்ணிட்டு போங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் நண்பர்களே. ஸ்டேட் பேங்கோட மெயின்ஸ் எக்ஸாம் டயர் 2 தேர்வு நாளை நடைபெற இருக்கிறது. சண்டே 25ஆம் காலையில் 7:30 ஒரு ஸ்லாட்டு, 11:30 ஒரு ஸ்லாட். 2 ஸ்லாட்டுக்கு நம்ம மக்கள் ரொம்ப ஆர்வமாக கிளம்பியிருக்காங்க. ஸோ தேர்வானது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு, எப்போவுமே ஒரு பிப்ரவரி எண்டில் அப்படியே வரும். ஸோ இந்த தேர்வு ரொம்ப ஒரு முக்கியமான தேர்வு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட் பேங்க் அப்படின்னாலே ஒரு பிராண்டிங் இருக்கும். எல்லாருக்குமே நல்ல எக்ஸாம் எழுதணும், ஸ்டேட் பேங்க்கில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்வம் ஒன்று இருக்கும். ஒன்று. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான ரொம்ப மோட்டிவேட்டாக எக்ஸாம் எழுத போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் மேக்ஸில் இவ்வளோ எடுத்துக்கணும், ரீசனிங்கில் இவ்வளோ எடுத்துக்கணும், இங்கிலீஷில் இவ்வளோ எடுத்துக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ எடுத்துக்கணும், எந்த விதமான செக்ஷன் கட் ஆஃபும் கிடையாது. ஸோ ஒன்லி த ஓவரால் கட் ஆஃப்
டோட்டல் அவுட் ஆஃப் நீங்கள் 200 எவ்வளோ எடுக்க போகிறீங்க, இதுதான் வந்து ஓவரால் கட் ஆஃப் மட்டும்தான் இங்கே இருக்குமே தவிர செக்ஷன் கட் ஆஃப் கிடையாது. அதனால் வந்து மக்கள் நான் இது ஆவரேஜாக இருக்கேன், அது சுமாராக இருக்கேன், எனக்கு இதில் போயிடும் அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாமல் நல்லா வரக்கூடிய 2 செக்ஷனை சூப்பராக போட்டால் கன்ஃபார்மாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்மளும் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுலேருந்தே மெயின்ஸ் தேர்வை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ மெயின்ஸ் தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது எந்த மாற்றமே கிடையாது. ஸோ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அப்போ எந்த ஒரு மெயின்ஸ் தேர்வுக்கு போனாலும் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸோட ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டில் 2 பிலிம்ஸில் நம்ம பாஸ் பண்ணும்போது உள்ள ஒரு ஹால் டிக்கெட், மெயின்ஸுக்கு கொடுத்த புதுசாக டெவலப் பண்ண ஹால் டிக்கெட். அப்போ இந்த 2 ஹால் டிக்கெட்டும் மேண்டேட்ரி, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. வழக்கமாக ஸ்டேட் பேங்க்னால எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 ஃபோட்டோ மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். நீங்கள் ஏற்கனவே நிறைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு போவீங்க. வழக்கமாக எந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் எப்படி இருக்கோ, ஹால் டிக்கெட் எல்லாமே எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃபு, ஒரிஜினல் அஸ் வெல் அஸ் ஜெராக்ஸ். இதோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களோட கான்ஃபிடென்ட்டு. அது போக நம்ம எடுத்துக்கிட்ட கேதர் பண்ணிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், கற்றுக்கிட்ட அனுபவத்தின் மூலம் நிறைய டெஸ்ட்டு போட்டு கற்றுக்கிட்ட அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட்டு காலுக்கு சேர்த்து இது கூட எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் நமக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான கேரக்டர், டெஸ்ட் காலில் போய் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நர்வஸ் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, ஒரு பஸ்ஸில் வரனால ரொம்ப யோசிச்சு அதிலே உட்காந்துருக்கக்கூடாது, ஒரு டிஐ கான்செப்ட் இல்லைனாலும் அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உள்ளே எடுத்துகிட்டு போகணும். டெஸ்ட் காலுக்குள்ளே வெளியே விட்டுட்டு போக வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய தோல்விகள். ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதுன கிடைக்கல, ஸ்டேட் பேங்க் பிஓ மெயின்ஸ் எழுதுன கிடைக்கல, லாஸ்ட் இயரும் ஸ்டேட் பேங்க் கிளர்க்கு மெயின்ஸ் எழுதுன கிடைக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள், நெகட்டிவான விஷயத்தெல்லாம் டெஸ்ட் காலுக்கு வெளியிலே உள்ள விட்டுட்டு, ஸோ புது மனிதராக இந்த 2024 எழுதக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஜூனியர் அசோசியேட் எக்ஸாம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு மட்டும்தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும். வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு நமக்கு வேலையே இல்லை. ஸோ நீங்கள் மறக்காமல் பிலிம்ஸோட ஹால் டிக்கெட், மெயின்ஸுக்கு புதிதாக வந்த ஹால் டிக்கெட் 2 மறந்துடாமல் எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஐடி ப்ரூஃப். இது போக நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கே தெரியும், பேனா பென்சில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யாரும் எடுத்துருவோம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டேட்ரியான விஷயம், எடுத்துகிட்டு போயிருங்க, விட்டுறாதீங்க. அப்போ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமை பொறுத்தளவில் குவான்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், நமக்கு தேவையான டைம் நிறைய இருக்கும். அப்போ இதில் நம்ம ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி கொஷின் நம்ம செலக்ட் பண்ணி போட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா உற்று நோக்கணும். இதுதான் முக்கியம். அப்போ ஒரு 50 கொஷின் இருக்குன்னா எந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம், எந்த மாதிரி டெஸ்ட் நம்ம போட்டு பார்த்தோம், இதே மாதிரி விஷயம் எங்கே கேட்டிருக்கா அது போடலாம், தப்பு கிடையாது. இதே மாதிரி கான்செப்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது, பழகுனது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது, இதை தான் நம்ம ட்ரை பண்ணணும் முதல்ல. இதுக்கே நமக்கு டைம் வந்து 10 சொல்ல முடியாது. அப்போ இந்த மேக்ஸு, ரீசனிங் முடிஞ்ச அளவு இது 2மே நீங்கள் ஒரு 65% உங்களால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். 60 to 65% ஆஃப் த மார்க், 60% ஆஃப் த கொஷினை உங்களால் செலக்ட் பண்ண முடிஞ்சாலே பெரிய சக்ஸஸ். அப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நம்ம எப்போவுமே வந்து இப்போது லாஸ்ட் எக்ஸாம்லாம் February வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதனால் February 2nd week வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இங்கிலீஷை பொறுத்த கண்டிப்பாக அதனால் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெயின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம 2 யூனிட் இன்சூரன்ஸ் 2 எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஒரு கிளர்க் எக்ஸாம், ஒரு ஏஓ எக்ஸாம் 2 எழுதியிருக்கோம். ஒரு அசிஸ்டன்ட், ஒரு ஏஓ. அப்போ 2மே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. Februaryலேருந்து நிறைய கேட்ட மாதிரியும் ஜனவரிலேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் அதே மாதிரி ஆங்கிலே நம்ம எக்ஸாமை கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் கேட்பேன்னு ப்ரெடிக்ட் பண்ணி போவோம். நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிச்சுட்டு போக வேண்டாம். இங்கிலீஷை பொறுத்தளவில் 2 ஆர்சி கேட்குறாங்க, 2 காம்ப்ரிஹென்ஷனு. அப்போ இந்த 2ல் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், ஓரளவு நம்மளால் ஒரு 10-12 மார்க் வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக
அப்ரோச் பண்ணுங்கள். மெயின்ஸ்னாலே ஸ்லோவாக போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 65 நிமிஷம் அட்டம்ப்டே கொடுத்துருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ஃபுல் ஃப்ளெட்ஜாகவே இன்னும் அட்டம்ப்ட் கொடுக்கணும் இன்னும் வேகமாக போடலாம், நிறைய செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கிறதுனால ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடலாம். மேக்ஸுக்கு 45 நிமிஷம் இருக்குது, 45 நிமிஷம் நமக்கு தெரியவா போகுது அப்படிலாம் யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டிஐ கால்குலேட்டிவான டிஐ இருக்குது, தெரிஞ்ச டிஐ இருக்கிறதே பெரிய விஷயம். அதில் நீங்கள் கால்குலேட்டிவாக இருக்குன்னு சொல்லி போடாமல் யோசிக்காதீங்க, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. தெரிஞ்ச விஷயங்கள் மெயின்ஸ் லெவலில் எது தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பர் ஒரு மாடரேட்டுக்கு மேலே டிஃபிகல்ட் அந்த ரேஞ்சில் தான் கொஷின் பேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்குண்ணா. இப்போ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 வேகன்சிக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அப்போவே நமக்கு வந்து கட் ஆஃபு ரொம்ப ஒரு சின்ன கட் ஆஃபாக தான் இருந்துச்சு, சரிங்களா. ஸோ அப்போ இப்போவும் வந்து நமக்கு வந்து இப்போது 171 வேகன்சி கட் ஆஃப் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட கட் ஆஃபு ஓபிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா 75.5, அஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃபு 78 அவுட் ஆஃப் 200. அப்போ இதுதான் நம்மளோட லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் ரேஞ்சாக இருந்திருக்கு, சரியா. அப்போ லாஸ்ட் இயர் வந்து 350 வேகன்சிஸ், அப்போவே கட் ஆஃப் வந்து ஒரு மீடியமான மார்ஜினில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த டைம் கட் ஆஃபு எப்படினாலும் இருக்கும். ஸோ வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு அரௌண்ட் வேகன்சி 171 வேகன்சி தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, வெளியில் நிறைய அவமானங்கள் தோல்விகள்லாம் நிறைய இருக்கும். இந்த எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாம், இதெல்லாம் வெக்கேட் பண்ணி வந்துரு அப்படிலாம் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. 1.5 ஹவர்ஸ் ஆகிட்டு 2 ஹவர்ஸ் ஆகிட்டு படித்ததெல்லாம் போதும் கிளம்பி வந்துரு அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து உள்ள எஃபர்ட் போட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே போய் அவுட்புட் கொடுக்காம அங்கே போய் நர்வஸ் ஆகி பயந்து பதட்டத்தில் ஒரு சின்ன கொஷினுக்கு ஆன்சர் வரலன்னா கூட ரொம்ப பயந்து ஐயோ இந்த எக்ஸாம் எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போய் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எது வரலையோ அதை விட்டுருங்க. வராத ஏரியாவை வான்னு சொல்லி சண்டை போடாதீங்க. அது பஸ்ஸில் இருக்கட்டும், டிஏயாக இருக்கட்டும், இல்லை நார்மல் அரித்மெட்டிக் இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், வரலன்னா அதை ஒரு வாரமாக வச்சுருங்க, கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு எது நல்லா வருதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நர்வஸ் ஆகி டென்ஷன் ஆகி இதான் என்னோடய கடைசி எக்ஸாம், இல்லை இது இல்லைன்னா என்னோடய பேங்க் வாழ்க்கையே இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிச்சு போகாதீங்க. ஏற்கனவே 2-3 எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கோம், 2 இன்சூரன்ஸ் அந்த எக்ஸாம்லாம். ஸோ நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமும் 2 எக்ஸாம் லாஸ்ட் வீக் தான் எழுதியிருக்கோம், அதனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட கேதர் பண்ணி தான் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஸோ இந்த எக்ஸாமும் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி செஞ்ச தப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் சொன்ன நைட்லாம் போய் படுத்த தூக்கம் வராது, காலையில் எக்ஸாம் நினச்சிட்டே இருப்போம். வீட்டில் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, இந்த எக்ஸாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதம் வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க, அந்த மாதிரியான தாட்லாம் மைண்டில் பயங்கரமாக ஓடும், தூங்கவும் முடியாது. இப்போ அதே எண்ணங்களில் தான் நமக்கு நாளைக்கு எக்ஸாம் போகும்போது ட்ராவல் போகும்போது அப்படி தான் போவோம், எக்ஸாம் உள்ளே போகும்போது அப்படி தான் தோணும், இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இந்த எக்ஸாம் நம்ம வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஜேர்னி, முக்கியமான ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி போய் எக்ஸாம் எழுதுங்க. இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு வெளியே வரும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், சூப்பராக பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் கிடைக்கும் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸாமை ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் ஃபோக்கஸாக 2 மணி நேரம் 40 நிமிஷமும் கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே போகாமல் புது ஒரு யுக்தியில் முழு வேகத்தோட இந்த டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளே கிளியர் பண்ணலாம், அவர் யார் கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போய் எக்ஸாம் எழுதுங்க. இந்த தேர்வு கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு தேர்வாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களை வாழ்த்துறேன். கண்டிப்பாக இந்த தேர்வு உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும், அது எந்த மாற்றமே கிடையாது. ஸோ எக்ஸாமை நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக போய் இறங்குங்க. நிறைய பேர் வந்து அப்படியே விட்டுட்டாங்க, PO SO ரிசல்ட் வந்த பிறகு அப்படியே வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த ஸ்டேட் பேங்க் பற்றி யோசிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேட் பேங்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ தேவையான விஷயத்தை எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போங்க. 7:30க்கு ரிப்போர்ட் டைம் போட்டிருக்காங்க, 11:30க்கு போட்டிருக்காங்க. ஸோ ஏர்லியராக போங்க, லாஸ்ட் மினிட்ல போகணும்னு நினைக்காதீங்க. ஸோ சீக்கிரமாக எக்ஸாம் போயிட்டு நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த எக்ஸாம் உங்களை கண்டிப்பாக உங்களை அடுத்த லெவலில் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு நம்புகிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேர்வை எப்போவுமே 100% கான்ஃபிடென்ட் அப்ரோச்சாக என்ன பண்ணுங்கள், ஒரு டைலாக் எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் காலுக்கு முன்னாடி
இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். தெரியாத கொஷின் வந்தால் கடந்து போய்கிட்டே இருங்க. ஸோ நல்ல ஒரு கொஷினை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த வெற்றி நமக்கு தான், எந்த மாற்றமும் இல்லை. விஷ் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.